Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெட் பேரட் எபிசோட் 4. இந்த எபிசோட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா 2 பேரை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க, தப்பிக்க முடியல. அவங்க டென்ஷனா இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்புறம் தான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, இவங்க 2 பேருமே செத்து இருக்காங்க. செத்து போயிட்டு நம்ம டெக்கம் கிட்ட வந்திருக்காங்க. அவன் எப்பயும் போலதான் 5 ரூல் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே பயங்கரமா கடுப்பாயிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்த்திருக்காங்க, தப்பிக்க முடியல. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவனை கூப்பிட்டுக்கிட்டு நீ இந்த ரூமுக்கு வா அப்படின்ட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹிடன் கேமரா ஷோவா இருக்கலாம், ஏன்னா நான் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு அவளோட பேரை சொல்றா. சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவன் யோசிக்கிறான். யோசிச்ச உடனே இவன் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல நடிச்சிருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அவனும் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறான். இது தெரியாத மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வரா. வந்துட்டு இந்த கேம் ஆட நாங்க தயார் அப்படின்னு சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்றாங்க. என்ன கேம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஆர்கேட் கேம் வருது. நம்ம டெட் பேரட் ஸ்டைல தான் டமால்னு வெடிச்சு ஆர்கேட் கேம் வருது. வந்த உடனே அவ பயங்கரமா ஷாக் ஆவரா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது பெரிய பட்ஜெட் ஷோ இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. 2 பேருக்குமே ஆர்கேட் கேம் ஆட தெரியாது. 2 பேருமே போய் உட்காடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் மட்டும்தான் அவங்களால சூஸ் பண்ண முடியுது. அவன் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கான். அவ பார்த்து சந்தோஷப்படுறா. நம்ம கேரக்டரை வச்சே ஒரு கேம் கேரக்டர் பண்ணிருக்காங்க, நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. 2 பேருமே கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மூவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து கத்துக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா அவன் நல்லாவே ஆட ஆரம்பிக்கிறான். ஆடிட்டு பாத்தீங்கன்னா அவன் தான் ஜெயிக்கிறான். அவ தோத்துடுறா. தோத்த உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு சில ஞாபகங்கள் வருது. அதாவது அவளோட ஸ்கூல் டைம்லயே பாத்தீங்கன்னா அவ கூட படிக்கிறவங்க கூட லவ் பண்ணிருக்கா, அவன் கூட கர்ப்பமா இருக்கா, அதால கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அவன் பாத்தீங்கன்னா இவளை டெய்லியுமே கொடுமைப்படுத்திருக்கான், அடிச்சிருக்கான், துன்புறுத்திருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா இவளுக்கு 2 குழந்தை இருக்கும் போது, இவன் 3வது குழந்தை கர்ப்பமா இருக்கும் போதே இவளை அடிச்சிட்டு இவளை விட்டுட்டே அவன் போயிட்டான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவர் பார்ல வேலை செய்யறா. அங்க ஒருத்த மேல லவ் பண்றா. அவனை வீட்டுக்கு கூட்டு வரா. அவனை இவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறான். அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு மொத்தமா 5 குழந்தை காட்டுறாங்க. இதை நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவன் வந்து கேட்கறான், என்ன பரவாயில்லையா, எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அவனை கூப்பிட்டு சீக்கிரட்டா இது மாதிரி அடுத்த கேம்ல என்ன ஜெயிக்க விடு, அப்பதான் இந்த ஷோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் திருப்பியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவன் தோத்துக்கிட்டே வரான். ஆனா கடைசியா தோக்கத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் திருப்பியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பாத்தீங்கன்னா அவன் வின் பண்ற மாதிரி வரான். அதுக்கிட்டையும் நம்ம டெக்கம் பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருக்கான். அதை பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவன் ஆடிட்டு இருக்க ஜாஸ்டிக்கோட பால் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆயிடுது. அவன் தோத்துடுறான். தோத்த உடனே பாத்தீங்கன்னா அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. என்னென்ன பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிடறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இவன் பிறந்ததே தப்பு, உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லிதான் பிரிஞ்சிருக்காங்க. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா இவனும் வளர ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆல்ரெடி தன் பெத்த அம்மாவே வந்து தன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக இந்த 2வது அம்மா கிட்டயும் அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதை அவன் நினைச்சு பாக்குறான். அதெல்லாம் ஞாபகம் வருது. 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. சரி ரெஸ்ட் ரூம் போறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னவோ இது டிவி ஷோ மாதிரி படல, எனக்கு தெரிஞ்ச இந்த கேமராவும் இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா இது மாதிரி ஷோக்கு வந்து கார்டியன்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எங்க அம்மா கிட்ட நான் பேசியே பல வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க சான்ஸே இல்லை இதுக்கு அலோவ் பண்றதுக்கு. உங்க வீட்டுல எப்படி அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அவளுக்கு ஞாபகம் வருது. பாத்தீங்கன்னா அவ ஃபேமிலியில இருக்கிறதே அவளோட 5 குழந்தைங்க மட்டும்தான். அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இவன் மேல எப்பவுமே கோபமா தான் இருக்காங்க. ஏன்னா இவ எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்கள சரியாவே பாத்துக்கிறது இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கம் கிட்ட வந்து கேக்குறா. என்ன கேக்குறான்னா, இது ஹிடன் கேமராலாம் இல்லையே அப்படின்னு கேக்குறா. இல்லன்றாங்க. இது ஷோ இல்லன்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப நாங்க எப்படி இங்க வந்தோம் கேக்குறாங்க. இந்த கேம் ஆடுங்க அப்பதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பயங்கர கோபமாயும் சட்டையை பிடிச்சி, ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கேட்கறதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவருக்கு ஞாபகம் வருது. எப்பயும் போலதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டின மாதிரியே இவங்களையும் அந்த பொம்மையை காமிச்சு இவன் பயமுத்தி இருக்கான். அதனால அவன் பயந்துகிட்டே சரி ஓகே கேமை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. 2 பேருமே கேமை கன்டினியூ பண்றாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி டென்ஷனா ஆடிட்டு இருக்காங்க. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரிமோட் அழுத்துறான். அழுத்துற உடனே பாத்தீங்கன்னா அவளோட பால் ஜம்ப் ஆயிடுது. அவளால ஆட முடியல. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா
இவ கூட இருக்க அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டெக்கம் சண்டை போடுறா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, இது மாதிரி பண்ற தப்பு அப்படின்னு சொல்றா. அதுகிட்டே பாத்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அவன் என்ன பண்றான்னா, நம்ம பாலை வச்சு அடி ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தலையை கொண்டு போயிட்டு அந்த கேம்லயே முட்டிட்டு இருக்கா. முட்டின உடனே பாத்தீங்கன்னா அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சுய நினைவுக்கே வரா. அவனை எழுப்ப பாக்குறான், அவன் எழுந்துக்கல. நம்ம டெக்கம் சொல்றான் பாத்தீங்கன்னா கேமை கன்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றா. சரின்னு அவளும் போய் கேமை கன்டினியூ பண்றா. கேமை கன்டினியூ பண்ணும் போதே பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே பழைய ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அவன் சாவறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பையன் வந்து என்ன அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நான் கனவு கண்டேன், எனக்கு அது மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா. இது இவன் கேட்டிருக்கான். ஆனாலும் இவன் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் லைஃபை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்போ ஷோ மூலமா ஃபேமஸ் ஆயிட்டா. அதால அவன் என்ன பண்றான்னா குழந்தைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இவளுக்காக புதுசா ஷோ புக் பண்ணிட்டே இருக்கா. அதால இவளை கோவப்பட்டு அவ அடிக்கிறா. அவ பாத்தீங்கன்னா இவன் மேல பயங்கர கோவம் வந்து இவளை கழுத்து நெச்சு கொண்டுடுறா. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக்குனது நானு, நீ என்னையே வந்து இப்படி டார்ச்சர் பண்றியா அப்படின்ற மாதிரி நினைச்சியோ கொண்டுடுறா. இது 2 பேருக்குமே ஞாபகம் வந்து 2 பேருமே வருத்தப்படுறாங்க. அவ வந்து இவன்கிட்ட கதறிக்கிட்டு அழுவுறா டெக்கம் கிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன், என் குழந்தைங்க தனியா இருக்காங்க அப்படின்னு அழுவுறா. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்காக என்ன வாழ்க்கையை திருப்பி தரியா, என் குழந்தைங்க திருப்பி பார்க்கணும், அவங்களை நல்லபடியா பார்த்து பண்ணானு அப்படின்னு கேட்கறா. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நான் டெக்கமே கலங்கிடுறான். அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த பையனும் அழுவுறான். எங்க அம்மா வந்து என்னை வேண்டான்னு விட்டு போயிட்டாங்க, என்னோட 2வது அம்மா வந்து நான் அம்மானு கூப்பிட மாட்டேனான்னு காத்துட்டு இருந்தாங்க, ஆனா அந்த ஒரு விஷயத்த கூட என்னால பண்ண முடியலையே. 2 பேருமே நம்ம டெக்கம் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்தி 2 பேருமே லிஃப்ட்ல அனுப்புறான். பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வாய்டுக்கும் இவனை பாத்தீங்கன்னா ஹெவனுக்கும் அனுப்புறான். அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. ரொம்ப சேடான எபிசோடு தான். ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்ட் பிரேக்ல இருந்திருக்கான். ஒரு அப்செட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கிட்டான். அவ பாத்தீங்கன்னா தான் குழந்தை மேல பாச வைக்க ஆரம்பிச்சா. ஆனா தனக்கு ஹெல்ப் பண்ண தான் செக்ரட்டரி அவ சிறை நடத்ததால அவ அப்செட் ஆகி இவளை கொண்டுட்டா. அதனாலதான் இவ செத்துட்டா. சோ இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, லைஃப் ரொம்ப சின்னது. நாம முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த எப்பவுமே தவற விடக்கூடாது. தவற விட்டுட்டோம்னா நமக்கு திருப்பியும் அது கிடைக்கவே கிடைக்காது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.